நிறைய பேர் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தால சஃபர் ஆவீங்க. அது ப்ராப்ளம் வரதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறதும், அந்த மாதிரி நீங்க பண்ணி வந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு முதல்ல பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நீங்க வந்து நல்ல கோல்டா இருக்கிற ஃபுட், அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீங்க சமைச்சிட்டு பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறி போய் சாப்பிட்றீங்கல்ல அந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையா கொஞ்சம் கூட அதுல வந்து குழம்போ இல்ல கிரேவி மாதிரி எதுவும் குத்திக்காம வெறுமை ட்ரையா இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வரும். அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப ஃபைபர் வந்து பல்லு எல்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபர் ஃபுட் எடுக்காம இருக்கிறதுனாலே கான்ஸ்டிபேஷன் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டேங்கிறோம். இந்த வெயில் காலத்துக்கு இப்ப குடிக்கிறோம், இதே பனிக்காலத்துல குடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. வெயில் காலத்துலயும் நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம நார்மல் இன்டேக்கை விட தண்ணி கொஞ்சம் கூடுதலாவே எடுத்துக்கணும். அந்த மாதிரி யாரும் எடுத்துக்காதனாலையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மோஷன் ஃப்ரீயா பாஸ் ஆகாது. அப்புறம் நிறைய பேர் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால ஆயில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க ஆயிலே இல்லாம ஃபுல்லா எல்லா ஃபுட்டையும் இப்படியே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அன்சுவஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையே உங்க சாப்பாட்டுல இருக்காது. அப்படிங்கும்போது கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றீங்க, தேன் சாப்பிட்டுக்கிறீங்க. தேன் நிறைய எடுத்துக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தேன் மலம் கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மோஷன் ஃப்ரீயா போக விடாம இது வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் இன்னும் அதிகமாகும். இந்த கான்ஸ்டிபேஷன் அதிகமாக என்ன ஆகும்னா நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஃபிஷஸ் வரலாம், பிஸ்டுலா வரலாம், மூலம் பௌத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, இந்த வியாதிகள்லாம் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வராம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரையா இருக்கிற ஃபுட்டு சாப்பிடாம, அதாவது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா அன்சுவஸான ஃபுட்டு சூடா சாப்பிடணும், அப்புறம் நிறைய தண்ணி எடுத்துக்கணும். அதே சமயம் வந்து பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் குறையும், அதே சமயம் இந்த உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்பர் ஆகி கான்ஸ்டிபேஷன் இல்லாம உங்களுக்கு மோஷனும் ஃப்ரீயா போகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.